காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்க ஹீரோயின் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை போய் பார்க்கும்போது இந்த பொண்ணு கேட்குறா அவங்க தலையில ஏன் அடிபட்டுருக்குன்னு. தினமும் ஒன்று வந்து பார்த்து இந்த பிரச்சனையை பெருசாக்க நினைக்கிறேன்ல, அதனால தான் எனக்கு இந்த காயம்னு சொல்கிறா. அப்போ ஹீரோயின் கேட்குறான் தொழிலதிபரோட பையனோட உனக்கு எப்படி பழக்கம்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்கிறான், எனக்கெல்லாம் பழக்கம் கிடையாது. என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவரோட பர்த்டே பார்ட்டிக்காக நாங்கள் எல்லாம் போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். என் ஆள் வேற வெளியூருக்கு போகிறதா இருந்தான். ஆனால் அந்த பொண்ணு எங்கள் அம்மா கிட்ட பேசி சமாதானப்படுத்திட்டா. அன்றைக்கி எல்லாருமே காரில் ஏறி போய்கிட்டு இருந்தோம். அப்போ தான் தொழிலதிபர் பையனையும் பார்த்தேன், ஒரு அரசியல்வாதி பையனையும் பார்த்தேன்னு. அப்போ இந்த பொண்ணோட அம்மாவுக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணி மிரட்டுறான், உன் பொண்ணுக்கு நடந்தது மறுபடியும் நடக்கணுமா, இந்த கேஸை வந்து நீங்கள் இதுக்கப்புறம் மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். இந்த பொண்ணு பயந்துட்டே அழுகுறா. ஹீரோயினை போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்னால், இல்லை மேடம் நான் வரல, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்னு. உன்னை பற்றி காலேஜில் எல்லாருக்கும் தெரியுமா, ஆல்ரெடி பேசிட்டு தான் இருக்காங்க. உனக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது. நீ அவங்களுக்கு எதிர்த்து போராடணும், நான் கூட நிற்கிறேன்னு கையை கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு அழுதுகிட்டே அவங்க மேலே கை வைக்கிறா. அடுத்த நாள் இவங்க 3 பேரும் சேர்ந்து போலீஸுக்கு போய் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு சொல்கிறா, அன்றைக்கி நைட்டு பார்ட்டி ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தது. அந்த அரசியல்வாதி பையன் வீட்டில் தான் அது நடந்துகிட்டு இருந்துச்சு. 9:30 மணி ஆனவுடனே கிளம்பணும்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொன்னேன். ரொம்ப நேரமாக நாங்கள் கீழே வெயிட் பண்ணி எங்களுக்கு கேப் கிடைக்கவே இல்லை. அப்போ இந்த 3 பசங்களும் ஃபுல் போதையில் வரும்போது என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், இவ்வளோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு தான், நீ பயப்படாத, இவங்க காரில் ஏறி போகணும். நான் எவ்வளோ வேணான்னு சொல்லி என்னை ஏற்றி விட்டா. நான் காரில் ஏறி போய்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த அரசியல்வாதி பையன் என் பக்கத்துலேயே உட்காந்துருந்தான். என் கிட்ட வந்தான். எனக்கு முத்தம் கொடுக்க வரும்போது அவன் கண்ணத்துலேயே நான் அரைஞ்சிட்டேன். டென்ஷனில் அவனுக்கு 3 பேரும் சேர்ந்து என்னை வந்து இந்த மாதிரி பண்ணி கார்லேருந்தே தூக்கி போட்டாங்கன்னு அந்த பொண்ணு கதறி அழுதுகிட்டு இருக்கா. நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் செக்யூரிட்டி கொடுக்குறோன்னு போலீஸும் சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் தைரியமாக வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணுக்காக நான் கேஸ் கொடுத்துட்டேன்னு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி காலேஜ்லேயும் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறா, அந்த பொண்ணு கேஸ் கொடுத்துட்டா, அதை நான் தான் கூட இந்த ஹெல்ப் பண்ண போகிறேன்னு. இப்போ இந்த பொண்ணோட வீட்டுக்கு அவன் காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான். வந்துட்டு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான், அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, நம்மளாம் மோத முடியாது. அவங்க நீ என்ன பண்ணாலும் அந்த கேஸை உடச்சிருவாங்க. நான் சொல்கிறத கேளு, அவங்க என்ன சொன்னாலும் நீ அதை பண்ணு. இந்த கேஸ் எப்படியாவது வாபஸ் வாங்கிடு. உனக்கு காசு வேணுன்னா கூட சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னோன்னே இதை கேட்டுட்டு இருந்த அந்த பொண்ணோட அம்மா இவன் கண்ணத்துலேயே அரைஞ்சிடுறாங்க. அப்போ ஹீரோயினும் அங்கே வந்துடுறாங்க. அந்த பையன் சொல்லிட்டு போகிறான், என்னையே அரைஞ்சிட்டீங்கல்ல, நீங்கள் கோர்ட்டில் என்ன ஆக போகிறீங்கன்னு பாரு, உங்கள் 3 பேரையும் அவனுங்க சும்மா விட மாட்டானுங்கன்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறான்.